கான்வே ரச்சன் ரவீந்திரா இந்த 2 பேர்த்துல யாரை நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க? இந்த 2 பேருமே நம்ம சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இப்போதைக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துட்டு இருக்கு? சிஎஸ்கே 2026 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ராமகிருஷ்ணா கோஸுக்கு சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்காம சிஎஸ்கே மிகப்பெரிய தவறை பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு மாஸ் கம்பேக்கை நம்ம ராமகிருஷ்ணா கோஸ் வந்து கொடுத்துருக்காரு. யாருக்கு எதிராக கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஸ்கோர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராமகிருஷ்ணா கோஸை பார்த்துடலாம். சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. அதுக்கான காரணம் சிஎஸ்கே வந்து தொடர்ந்து சொதப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பு வந்து கொடுக்க முடியல. இருந்தாலும் சில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராமகிருஷ்ணா கோஸை சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பை கொடுக்காம சிஎஸ்கே மிகப்பெரிய தவறை பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் புனேரி டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணியிருந்தாங்க கேடி டீம். 186 ரன் வந்து டார்கெட் வச்சிருந்தாங்க. அதில் பந்து வீசியிருந்தாரு நம்ம ராமகிருஷ்ணா கோஸ். 4 ஓவரை வீசி 62 ரன் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸ்கோர் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாலும் பேட்டிங்கில் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. 23 பாலுக்கு 50 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஒரு 4 5 6 அப்படின்னு 217.39 ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்காம சிஎஸ்கே வந்து தவற பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாஸ் கம்பேக்கை கொடுத்துருக்காரு. அந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம ராமகிருஷ்ணா கோஸ் வந்து இருந்து ஒரு மாஸ் கம்பேக்கை கொடுத்துருக்காரு. கான்வே ரச்சன் ரவீந்திரா இந்த 2 பேர்த்துல யாரை சிஎஸ்கே வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு கான்வே ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கேக்காக லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு கம்பேக்கை வந்து கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிச்சிருந்தாலும் கடைசி நேரத்தில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. நம்ம சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக கூட அது வந்து அமைஞ்சிருந்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரச்சனை பொறுத்தளவுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து சரியாக யூஸ் பண்ணல. இதன் காரணமாக எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் ரச்சனை வந்து சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, கான்வே வந்து ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்எல்சி மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அங்கே மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ரச்சன் ஒரு பக்கம் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் மறுபக்கம் நம்ம கான்வேயும் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம டிஎஸ்கே டீமுக்காக விளையாண்டு கொடுத்து தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதிரடியான அரசாங்கத்தை வந்து கடந்திருக்காரு நம்ம கான்வே. இப்போதைக்கு 2 பேருமே ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்து திரும்பி இருக்காங்க. அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுனால நம்ம சிஎஸ்கே இந்த 2 பேர்த்துல யாரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் போகுது. ஏன்னா ஐபிஎல்லை பொறுத்தளவுக்கு சிறப்பாக செயல்படல. ஸோ இதன் காரணமாக இதில் யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 2 பேருமே ஒரு குறைவான பிரைஸில் தான் சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கான்வேயோட மாட்டா ரச்சன் எப்போதுமே வந்து இருக்க போகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கான்வே சிஎஸ்கேக்காக நிறைய சம்பவங்களை பண்ணியிருக்காரு. பட் ஒரு சீசன் சரியாக அமையலை அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல இவங்க 2 பேருமே சிஎஸ்கேக்காக விளையாட போகிறாங்க. ஸோ இந்த சீசன் சரியாக அமையலை. 2026 ஐபிஎல் இவங்களுக்கான சீசனாக வந்து இருக்கும். சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு தான் ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ராமகிருஷ்ணா கோஸ் கொடுத்த ஒரு மாஸ் கம்பேக்காக இருக்கட்டும், ரச்சன் ரவீந்திரா, கான்வே இந்த 2 பேரையும் சிஎஸ்கே வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.